வெல்கம் பேக் டு மம்மிஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேஷ்யூ நட்ஸ் குலோப் ஜாமுன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நெய் விட்டு நெய் ஹீட் ஆனதும் நம்மளுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணீர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசையாமல் லைட்டாக பிசைஞ்சால் போதும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் குலோப் ஜாமுன் வெடிக்காமல் வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி. இதை நம்ம 30 மினிட்ஸ் ஊற விட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம். அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டில் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் ஆட் பண்ணுறோம். அது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அடுத்து 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி. ஃபைனலாக ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாகுல பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குலோப் ஜாமுன்னா ரெடி பண்ணிக்கலாம். விரல்களில் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு மாவை தேவையான சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பால் மாதிரி செஞ்சு சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணுறோம். வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. மாவு ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிக்காமல் லைட்டாக அழுத்தி உருண்டை பிடிங்க. இதே மாதிரியே எல்லா மிக்சரையும் ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே சைடில் ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, நெய்யில் கூட ஃப்ரை பண்ணலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக ஃப்ரை ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பீசஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஃபில்டர் ஆனதும் இதை நம்ம சர்க்கரை பாகில் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம 4 to 5 hours ஊற வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய குலோப் ஜாமுன் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். டாட்டா பாய்.